வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சிறப்புகள். வங்காள விரிகுடா கடற்கரையில் வேளாங்கண்ணி தேவாலயம் அமைந்துள்ளது. இந்தியாவின் புனிதமான கிறிஸ்தவ புனித தலங்களில் முதன்மையானதாக இத்தலம் கருதப்படுகிறது. சென்னையிலிருந்து 350 கிலோமீட்டர் தூரத்திலும் நாகப்பட்டினத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் குழந்தை இயேசுவுடன் கன்னி மேரி இங்கு தோன்றினார் என்றும் அதன் பிறகு வேளாங்கண்ணி கிறிஸ்தவ சமூகத்தின் போற்றப்படும் இடமாக மாறியது என்றும் கூறப்படுகிறது. இது போப்பாண்டவரால் புனித நகரமாக அறிவிக்கப்பட்டது. எனவே இத்தலத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து செல்கிறார்கள். அதிசய சக்திகள். இங்குள்ள புனித ஆரோக்கியமாதா அன்னைக்கு அதிசய சக்திகள் இருப்பதாக தேவாலயத்திற்கு வந்து செல்லும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. ஜாதி மதம் இனம் கடந்து அனைவரும் இத்தலத்திற்கு வந்து அன்னையை தரிசித்துவிட்டு செல்கின்றனர். பிரச்சனைகள் தீரும். கல்வி, செல்வம், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தையின்மை, தீராத மனக்கஷ்டம் மற்றும் நோய்கள் முதலான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கு வந்து அன்னையை மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவர் அருள்பாலித்து தீர்த்து வைக்கிறார் என்பது காலம் கடந்த நம்பிக்கையாகும். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட அன்னையை தரிசித்துவிட்டு வீடு திரும்புங்கள். உங்கள் கவலை அனைத்தும் நீங்கி வாழ்வில் சந்தோஷம் நிறையும். பாவங்கள் போக்கும் வேளாங்கண்ணி கடல். வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா பேராலயத்தின் அருகே உள்ள வங்காள விரிகுடா கடல் பக்தர்களால் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது. பாவங்கள் போகும். இந்த கடல் பகுதியில் நீராடுவதால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போய் வாழ்வில் நல்வழி பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் இந்த கடலின் நீர் புனிதமானதாக கருதப்படுவதால் பலர் அதை அருந்தி தங்கள் நோய்கள் நீங்கி குணமடைந்ததாக தெரிவிக்கின்றனர். வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா பேராலயம் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் கடலும் புனிதத்தன்மையுடன் கருதப்படுகிறது. புதிய அனுபவம். இந்த கடலில் பக்தர்கள் நீராடுவதன் மூலம் பாவங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் என்றும் நம்புகிறார்கள். அதனை கண்கூடாகவே கண்டதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடலின் அருகே அமர்ந்து அன்னை ஆரோக்கியமாதாவை மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுவது ஒரு புதிய அனுபவமாக இருப்பதாக கூறுகிறார்கள். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் போது கடலில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. கடலின் அமைதியான சூழல் பக்தர்களுக்கு ஒரு நிம்மதியான அனுபவத்தை தருகிறது.